நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கதை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே கதையின் மூலமாக வசனத்தின் மூலமாக ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்காக அல்ல ராஜா, உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படவும் உம்முடைய ராஜ்யம் விரைவில் பரப்பப்படவும் அடியாளை தகுதியில்லாத அடியாளை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக சோத்தரிக்கிற ராஜா. இனியும் நீர் பயன்படுத்தி வருவீர் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே. அநேக பேர் ஏசப்பா இந்த கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேக பேர் என்கிட்ட கேட்குற கேள்வியாக தான், உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. பார்க்குற உள்ளங்கள்லாம் தொடப்படும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாக ஏசப்பா. இந்த அப்ரஜன்மற்ற ஊழியக்காரை கூட ஆண்டவரே இந்த கேட்பதற்கு பார்ப்பதற்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லைகளெல்லாம் நீர் விரிவாக்கி கொடுக்க முடியாக செபிக்கிறேன் தகப்பனே. தாழ்த்தியுடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசுமுலை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சார் என்னால் இன்னும் ஒரு அடி கூட நகர முடியாது. பனிமூட்டத்தை பாருங்க, என்னால் முடியவே முடியாது. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ தூரம் பயங்கர பனிமூட்டம் இருக்குது. நம்ம எங்கே நிற்கிறோம், எதில் நிற்கிறோன்னு சொல்லி கூட எனக்கு என்ன செய்யலை, தெரியலை, புரியலை. இந்த காரியம் எதனால் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் தன்னுடைய வழியில் அவ்வளோ பனிமூட்டம் ட்ராவல் பண்ண முடியாதபடி அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அவரை ஏற்றிக்கொண்டு போன மனிதர்கிட்ட சொல்கிறார், என்னால் முடியவே முடியாது, என்னால் ஓட்ட முடியலை, இந்த டாக்ஸி என்னால் ஓட்டவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அங்கலாய்ப்போடு வருத்தத்தோடு வேதனையோடு என்னச்சுதார் சொல்லி கொண்டிருந்தார். இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா லண்டன் மாநகரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த தேசத்தில் ஹவுபர் என்ற ஒரு நல்ல பாடல் ஆசிரியர் இருந்தார். ஹவுபருங்கிறவர் நல்ல ஞானமுள்ளவர், நல்ல கல்வியில் சிறந்தவர், நல்ல கல்வியாற்றல் உள்ள அந்த மனுஷன் ஹவுபர். அவர் நல்ல எல்லா கல்வி செல்வம் எல்லாம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது. ஆனால் அவருக்குள்ள ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையில் அவர் என்ன செய்யிட்டு விரக்தி அடைஞ்சிட்டார். நம்ம இனிமேல் வாழ்ந்தது போதும், சோர்வு அவருக்கு காணப்பட்டது. இனிமேல் நம்ம வாழ்ந்தது போதும், இனிமேல் நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்தது போதும். சரி, வாழ்க்கையில் பயங்கர கசப்பு, வேண்டாம், இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் தனக்கு ஒரு டாக்ஸியை அரேஞ்ச் பண்ணார். அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னை லண்டனில் உள்ள அந்த பிரிட்ஜுக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒன்றும் டாக்ஸி டிரைவரும் என்ன பண்ணார், ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது அங்கே பயங்கர பனிமூட்டம் லண்டனில். அந்த சூழ்நிலை கூட இவர் ஓட்டுறதற்கு நான் ரெடி, உமக்காக நான் என்ன செய்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மூடு பனியை கூட, பனி ரொம்ப அடர்ந்து கிடக்குது,
அதை கூட அசட்டை பண்ணிவிட்டு நல்ல பெரிய டாக்ஸி டிரைவரு, அதனால் அதை பொருட்படுத்தாதபடி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம், அவர் அவங்களுடைய பயணத்தை என்ன செய்யிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் தூரம் அவங்க நினச்சிருக்காங்க, அவர் உடனே தன்னுடைய வீட்டின் கதவெல்லாம் பூட்டினார். சரி நம்ம என்ன செய்வோம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை திருப்பி திருப்பி பார்க்குறாரு. மறுபடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த டாக்ஸியில் ஏறி அவர் என்ன செய்கிறார், கடந்து போகிறாரு. அப்படி கடந்து போகும்போது அந்த கொஞ்சம் தூரம்தான் போயிருக்கோம். டாக்ஸி கொஞ்சம் தூரம்தான் போயிருக்குது. கொஞ்சம் தூரம் போன சமயத்தில் கூட அவரால் என்ன செய்ய முடியல, ஓட்ட முடியலை. தடுமாறி அப்படி என்ன செய்கிறாரு, எப்படியாவது அந்த ஹவுபர் சொன்ன இடத்த எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும். நான் தன்னை நியமித்த அந்த மனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், அதில் போய் நம்ம என்ன செய்யணும், அவரை சேர்த்துடணும். சேர்த்தா அவருக்கு என்ன கிடைக்கும், நல்ல காசு கிடைக்கும். டாக்ஸி டிரைவர் நம்ம சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சியோடு எப்படியாவது அவரை கொண்டு சேர்த்துறோம். கொண்டு சேர்க்கலன்னா அவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, காசு வாங்க முடியாது, அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் ஏன்ற அளவு அந்த டாக்ஸி டிரைவர் என்ன செய்கிறாரு, ஓட்டி 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 என்ன செய்கிறாரு, போகிறாரு. இப்படி 2 மணி நேரம் வீட்டை விட்டு வெளியில் 2 மணி நேரத்தில் அவர் என்ன செய்கிறாராம், அதை முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது அந்த பிரிட்ஜில் போயிடலாம், அந்த பாலத்துக்கு அவர் சொன்ன இடத்துக்கு எப்படியாவது போய்விடலான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, அந்த முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தன்னுடைய கார் எங்கே நிற்குது, நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு போகும்போது அந்த கார் என்ன செய்யுது, வழி தவறி அவங்க போக வேண்டிய நேராக போகாதபடி, அந்த பிரிட்ஜுக்கு போக வேண்டிய லண்டன் பிரிட்ஜு போக வேண்டிய அந்த நேரத்துக்கு போகாதபடி வழி தவறி அவர் எங்கேயோ என்ன செய்யிருக்கிறாரா, நின்று கொண்டிருக்க அவர் என்ன செய்தாரா, கண்டுபிடிச்சிட்டாரு. டிரைவர் தான் கண்டுபிடிச்சிட்டாரு. பின்னால் ஹவுபர் உட்கார்ந்துட்டு சோகத்தோடு அமைதலோடு அவர் என்ன செய்கிறாரு, நம்ம என்ன செய்யலாம் அப்படி முடிவோடு என்ன செய்கிறார், அமைதியாக பின்னாடி கார் பின்னாடி உட்கார்ந்துட்டு என்ன வந்து கொண்டிருக்கிறாரு. இவர் ரொம்ப பயங்கர தடுமாற்றம். இவ்வளோ ஆண்டு என்னுடைய சர்வீஸில் இப்படி நான் ஒரு நாள் தடுமாறுறதே கிடையாதே, இன்றைக்கு எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எத்தனையோ பனிமூட்டம் சமயத்தில் கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், காரை ஓட்டிகிட்டு போயிருக்கிறேனே, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம புரிய முடியாத, அவருக்கே அது ஷாக்காக இருக்குது. இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் நடந்தது இல்லையே, நான் கார் எடுத்துட்டா நான் கரெக்டாக அந்த போகிற இடத்துக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல நான் கொண்டு அனுப்பிச்சுவேன், எல்லாரையும் நான் கொண்டு போய் விடுவேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி என்னச்சதை கேள்வி கொண்டு மனசுக்குள்ளே கேள்வி கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் திருப்பி முயற்சி பண்ணி பார்க்குறாரு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு, வேறு எங்கேயோ நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல விதத்தில் முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அவரால் என்ன செய்யலை, முடியவே இல்லை. உடனே இவருக்கு இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது, காரை ஓட்ட முடியாது, வேறு எங்கேயோ போய் நிற்கிறோம், பாதை தவறிட்டு எங்கே அந்த லண்டன் பிரிட்ஜுக்கு எப்படி போகணும்னு சொல்லி எப்படி போகணும் கூட என்ன செய்யலை, நமக்கு தெரியலையே, இங்கேருந்து நமக்கு வழி தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திகைச்சி போய் அந்த சார் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கிற ஹவுபரை பார்த்து என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு. சார் நீங்கள் லண்டன் பிரிட்ஜு போகணுன்னு சொன்னீங்க, ஆனால் பனிமூட்டத்தினால இப்போ நம்ம கார் என்ன செய்திருக்குது, 2 மணி நேரமாக 2 மணி நேரமாக நான் என்ன செய்திருக்கிறேன், நான் சுற்றி வந்துட்டுருக்கிறேன். அந்த பனிமூட்டத்தினால என்னால் என்ன செய்ய முடியல, வழியை கண்டுபிடிக்க முடியலை. இப்போ நம்ம என்ன செய்திருக்கிறோம், வழி விலகி எங்கேயோ போய் நம்ம என்ன செய்திருக்கிறோம்,
நிற்கிறோம், எங்கே நிற்கிறோன்னு சொல்லி கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. வேறு வழி இல்லை, என்னால் முடியாது, இன்னும் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே பின்னாடி பல சிந்தனையோடு கண்ணை மூடிக்கொண்டு வந்தவர் இப்போ அந்த டிரைவருடைய பேச்சை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ வீட்டுக்கு போகிற வழியாவது உனக்கு தெரியுமா? இங்கே தான் போக முடியாதுன்னு சொல்கிற, இதை கண்டுபிடிக்க முடியல, அந்த நம்ம பாதையை அந்த பிரிட்ஜுக்கு போகிற வழி என்னால் முடியலை, வேறு எங்கேயோ திசையில் போய் நம்ம நிற்கிறோம், நம்ம கார் எங்கேயோ போய் நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற. சரி, வீட்டுக்கு போகிற வழியாவது நீ கண்டுபிடிக்க முடியுமா என்ன சொல்கிறாரு. அப்புறம் அதை சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, என்னால் ஏன்ற மட்டும் முடியலை, அவ்வளவு பனிமூட்டம் நமக்கு தெரியும், முன்னாடி யார் போகிறாங்க என்ன நடக்குதுன்னு கூட என்ன செய்யாது தெரியாது. அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு, அவர் நான் எப்படியாவது உங்களை கொண்டு நான் என்ன செய்துடுறேன், உங்களை வீட்டிலையாவது நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன், கொண்டு விடுவேன்னு சொல்லி உறுதி அவர் என்ன செய்யலை சொல்லலை. நான் எப்படியாவது உங்களை கொண்டு நான் என்ன செய்கிறேன் சேர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்லிட்டாரு. ஆனால் அவர் கடினமாக செயல்பட்டு அவர் என்ன பண்ணார், 1 மணி நேரம் போராடினார். அவரை வீட்டில் கொண்டு விடுறதுக்கு 1 மணி நேரமாக போராடி 2 மணி தூரம் அலைஞ்சு பார்த்தாங்க, இடத்த கண்டுபிடிக்க முடியல. இப்போ வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்போது 1 மணி நேரம் வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த பத்திரமா போய் வீட்டை சேர்வதற்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, 1 மணி நேரம் ஆயிடுச்சான், கடந்து போயிடுச்சான். வீட்டில் கொண்டு என்னச்சுதான் சேர்த்துட்டாராம். அப்போது உடனே இவர் வீட்டில் கொண்டு இறங்குவோமே, நம்ம டாக்ஸி டிரைவர்கிட்ட என்ன செய்வோம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு பணத்தை என்ன செய்வோம் கொடுப்போம். அதே போல் அந்த டிரைவர்கிட்ட இந்த ஹவுபருங்கிறவர் கேட்குறாரு, நீ என்ன இவ்வளோ தூரம் ஓட்டி கொண்டு வந்துட்டில்ல, அதனால் உனக்கு நான் எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கணும், வாடகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு கேட்குறாரு. அப்போ அவர் அந்த டிரைவர் சொல்கிறாரு, உங்களை குறிப்பிட்ட இடத்துல நான் சேர்க்கணும்னு நினச்சேன், நீங்கள் கேட்ட இடத்துக்கு உங்களை கொண்டு போய் என்னால் என்ன செய்ய முடியல, சேர்க்க முடியல, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன், என்னால் என்ன செய்ய பனிமூட்டத்தினால என்னால் அதை என்ன செய்ய முடியல கண்டுபிடிக்கவே, அந்த இடத்த கூட நினச்ச முடியல கண்டுபிடிக்க முடியலை. அதனால் எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வாடகை பணம் அந்த டாக்ஸி கூடிய வாடகை பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த நிமிடம் வரையும் நான் உயிரோடு இருக்கிறது பெரிய ஆச்சரியம் சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு டிரைவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நம்ம வாடகை பணத்தை கேட்டானாக்கும் இவர் சம்மந்தம் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கிறது இப்போது மிகப்பெரிய ஆச்சரியம் சொல்லி சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, நான் என்ன வாடகை பணம் கேட்டால் நீங்கள் ஏதேதோ பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஹவுபர் சொல்கிறாரு, நான் எதற்காக உங்கள் வண்டியை நினச்சதேன் வாடகைக்கு கேட்டேன்னு தெரியுமா, நான் எதற்காக லண்டன் பிரிட்ஜுக்கு போகணும்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அவர் சொல்கிறாரு, நான் லண்டன் பிரிட்ஜுக்கு எதற்காக உங்களை வாடகை அமர்த்தி உங்கள் டாக்ஸியை வாடகை அமர்த்தி போனேன்னா, என் உயிரை லண்டன் பிரிட்ஜில் என் உயிரை என்ன செய்யணும், நான் தற்கொலை பண்ணிடணும், என்ன நினச்சி மாய்த்து கொள்ளணும், அப்படி எண்ணத்தோடு தான் நான் உங்களை என்ன செய்தேன், உங்களை அரேஞ்ச் பண்ணேன். ஆனால் பாருங்களேன், ஆனால் தேவன் என்ன செய்தார், நான் பிரிட்ஜுக்கு போகணுன்னு சொல்லி நான் நினச்சேன், ஆனால் ஆண்டவர் தேவன் என்ன செய்தார்,
அந்த அற்பமான அந்த பனி மூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தாரு, அந்த வழியை அடைச்சி என் தீர்மானத்தை எல்லாம் நினச்சிட்டாரு, கைவிட செய்துட்டாரு. இயேசுவே ஆண்டவர் தான் என்னை நினைச்சிருக்கிறாரு, ஏசப்பா தான் என்னை புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறாரு. என்னுடைய எண்ணம் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நான் உயிரோடு, நான் பெரிய படித்தவன், பெரிய பட்டம் பெற்றவன், எனக்கு என்ன இல்லை, பெரிய புகழ் பெற்றவன். ஆனாலும் எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதனால் எப்படியாவது நான் வாழ்ந்தது போதும், நான் என் உயிரை என்ன செய்யணும், நான் சூசைட் பண்ணிவிட்டு என் உயிரை விட வேண்டும் என்று சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஏசப்பா அந்த பனியை கொண்டு வந்து, அந்த பனிமூட்டத்தை கொண்டு வந்து என் ஜீவனை அவர் நினச்சிதாரு, காத்து கொண்டார். அதுலேருந்து ஆண்டவர் நினச்சிதாரு, அதுலேருந்து என்னை வெளியில் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த வாடகை நீ என்ன செய்ய பிடிச்சிக்கோ, நீ கண்டிப்பாக என்கிட்ட வாங்கணும். ஏன்னா நான் இவ்வளோ நான் இப்போ பனிமூட்டை இல்லைன்னா நான் இப்போ நான் என்ன பண்ணி, உனக்கே தெரியாது நான் என்ன பண்ணியிருப்பேன், சூசைட் பண்ணியிருப்பேன், நான் மறுத்து போயிருப்பேன். ஆனால் ஏசப்பா கிருபையினால் அந்த பனிமூட்டத்தை கொண்டது என் வழியெல்லாம் நினச்சிட்டாரு, மாற்றிட்டாரு. என்னை ஒரு புதிய மனிதனாக நினச்சிட்டாரு, மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார், அவருக்கு வாடகை பணத்தை கொடுத்து அவரை அனுப்பி வச்சிட்டாரு. அனுப்பி வச்ச பிறகு அவர் வீட்டுக்குள்ளே போய் ஆண்டவருக்கு, தேவாதி தேவனுக்கு அவர் என்ன செய்கிறாரு, நன்றி சொல்கிறாரு. மனசார என்ன செய்கிறாரு, நன்றி சொன்னார். அதான் நன்றி பெருக்கோடு, ஏசப்பா நான் என்னுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகளும் உம்முடைய வழிகளும் அல்ல. அப்போ எங்கள் வழிகள் உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகள் என்னதான் ஆராய்ந்த முடியாது, உயர்ந்தவர்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், தேவன் புதிரான வழியில் என்ன செய்கிறாரு, செயல்படுகிறாரு. ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கிறாரு. சமுத்திரத்திலும் பாதை என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிற தேவன். சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் என்ன செய்கிறாரு, வழியை உண்டாக்குகிற தேவன். அப்போ ஆண்டருக்கு நன்றி சொல்கிறாரு, ஏசப்பா இப்படிலாம் நீ செயல்படுத்தினீரப்பா, நீர் ஆச்சரியமான காரியத்தை நீர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்தீரப்பா. சமுத்திரத்திலும் பாதை உண்டாக்குறவர், பெருங்காற்றிலும் சுழல் காற்றில் கூட நீர் வழியை உண்டாக்குற தேவன். அதே போல் என் வாழ்க்கை சுழல் காற்றாக இருந்துச்சு, பெருங்காற்றாக இருந்துச்சு, ஒரு சமுத்திரம் அலை மோதுவது போல என் வாழ்க்கை காணப்பட்டுச்சு. ஆண்டவரே இயேசப்பா நீர் ஆச்சரியமான விதத்தில் ஒரு புதிய வழி எனக்கு நீர் தேர்ந்தெடுத்து கொடுத்தீரப்பா, என்னையை உயிர்ப்பித்தீரப்பா, என்னையை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றினீரப்பான்னு சொல்லி ஆண்டருக்கு என்ன செய்தாராம், நன்றி சொன்னாராம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஒரு தோல்வியை கண்டு நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போயிடுறோம். தோல்வியை பார்த்து சோர்ந்து போயிடும். இனிமேல் வாழ்ந்தது போதும், நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், முடிச்சுக்கிடணும். இது உலகத்தில் வாழ்ந்து நான் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் வேஸ்ட்டு, உலகத்தில் இருப்பதே நான் வேஸ்ட்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் என்ன செய்கிறோம், சோர்ந்து போயிடும். நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ஒருவேளை படிப்பில் தோல்வி அடைஞ்சு ஒன்று செய்கிறாங்க, தோல்வி அடைஞ்சு போயிடறாங்க. இல்லைன்னா காதல் தோல்வியில் கூட என்ன செய்கிறாங்க, உடனே சூசைட் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு ஓடி போயிடுறாங்க. இன்னும் பல வேலை கிடைக்கலையே, திருமணமாகலையே, மற்றவங்க என்னை பழி சொல்லி பேசுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிந்தையான வார்த்தைகளை கேட்டு கூட நம்ம என்ன செய்யணும், தவறான முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம உயிரை மாய்த்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவனும் யார் கரத்தில் இருக்குது, ஏசப்பா கரத்தில் இருக்குது. நம்ம அதை ஒரு நாள் நம்ம நினச்சக்கூடாது, மாய்க்கவே கூடாது. ஆண்டு கரத்தில் நம்ம நினச்சணும், ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா நீர் என்னுடைய வாழ்க்கையை நீர் என்று பார்த்து கொள்கிறீர், என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் இந்த சூழ்நிலை நான் சோர்ந்து போயிருக்கிறேனப்பா, உங்களுடைய வழி எனக்கு தெரியலே, ஏன் வழி, என்னுடைய வாழ்க்கை என்னதுன்னே நான் ஆண்டவரை புரியாத புதிராக நான் இருக்கிறேனே, எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு சமத்தில் கேட்கும்போது அவர் சுழல் காற்றில் கூட நமக்கு நினைச்சிடார் வழிகாட்டுற தேவன், பெருங்காற்றில் கூட நமக்கு வழிகாட்டுற தேவன்.
அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் கூட ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, வழிகாட்டுற ஒரு பாதையை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி அவருடைய வழிகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கும். நமக்கு புரியவே முடியாது இந்த காரியம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன வழி நடத்துவார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறான முடிவுக்கு நம்ம என்ன போய்விடக்கூடாது. தற்கொலை ஒரு முடிவல்ல, அதை சாதித்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும், பிறருக்கு முன்பாக சாட்சியாக நாம் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டணும். இப்படி தோல்வியை கண்டு தோண்டு போனால் அத்தனை பேர் நம்ம என்ன செய்வோம், மரணத்தால் நாடி இருப்பான்னா ஜெயம் கொடுக்கிறவர் நம் இயேசு நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசுவை நம்ம நம்பி போகும்போது, அவரை உறுதியை பற்றி பிடிக்கும்போது நமக்கு ஒரு வழிகாட்டி அவர் என்ன செய்கிறார் இருக்கிறாரு. அதான் யோவானில் சொல்லப்பட்டது போல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்ன வேத வசனத்தின்படி நமக்கு ஏசப்பா என்ன செய்கிறாரு, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அதனால் மனிதர்கள் உங்களை வீணான வார்த்தைகளால் பேசி உங்களை துன்பப்படுத்தலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம். என்ன பேசினாலும், யார் என்ன பேசினாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. அடுத்தாப்புல நம்ம மார்க் எனக்கு நல்லா வரலையே, இப்போ நீட் எக்ஸாம் எனக்கு மார்க் வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் எந்த தவறான முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, உங்களை அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்மளை என்ன செய்யக்கூடாது, போட்டு விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தோல்வியை கண்டு நம்ம துவண்டு போகவே கூடாது. அதற்கு பின்னர் ஒரு வெற்றி இருக்குது, கண்டிப்பாக என்ன இருக்குது, ஒரு வெற்றி இருக்குது. சோர்ந்து போகாமல் மறுபடியும் முயற்சி பண்ணும்போது, இந்த தடவை போதும், சரி இந்த தடவை இவ்வளோ மார்க்கா, அடுத்த தடவை நான் எழுதி சாதித்து காட்டுவேன்னு சொல்லிட்டு அது சாதனையாளர்களும் என்ன செய்யணும், மாறணும். அதுக்கு ஆண்டவர் ஏசப்பா அவர் தான் வழியாக இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு என்ன வழிகாட்டுறவர். அவர் தான் சோர்ந்து போன நேரத்தில், தோல்வி அடைந்த நேரத்தில், பல பேருடைய நிந்தியான பேச்சுகள் மத்தியில் கூட நமக்கு வழிகாட்டியாக இயேசு மாத்திரம்தான் இருக்கிறார். அவரை உறுதியாக நம்ம நிச்சயமாக பற்றி பிடிக்கும்போது ஆண்டவர் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் எப்படி இருக்குது, உயர்ந்தவைகளாக இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய நினைவுகள் என்ன, நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, குறுகலாக தான் இருக்கும். நம்முடைய நினைவுகளும் குறுகலாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நினைவுகள் எப்படி இருக்குது, பெரியவைகளாக உயர்ந்தவைகளாக. ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அன்பு செலுத்தி நம்மளை அரவணைத்து நமக்கு ஒரு வழியே காட்டுறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன அந்த ஏசப்பாவை நம்ம வழிகாட்டியாக போதிக்கிறவராக நம்ம அவரை நினைச்சினோம் உறுதியை பிடிச்சிக்கிடணும். உண்மையில் நம்ம மேலே கண்ணை வைக்கிறாராம், கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவனாக இருக்கிறாராம். வெற்றிக்கான வழி எதுன்னு சொல்லி நம்ம துவண்டு போகாதபடி, வெற்றி பாதைக்கு வழி என்பது நமக்கு வழிகாட்டியாக இருந்து அன்று வழிகாட்டுற தேவனாக இருக்கிறாங்க. அவரை நம்ம உறுதியை பற்றி பிடிக்கும்போது, இந்த தோல்வி மனப்பான்மை எல்லாவற்றையும் உள்ளத்துலேருந்து எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்கும்போது, தோல்வி மனப்பான்மை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வெற்றிக்குரிய வழியை ஆண்டு நமக்கு என்ன காட்டுற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா அந்த கதையின் மூலமாக எங்களோடு பேசின இப்படி வசனத்துக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் கேட்போம்மா. தோல்வியை கண்டு யாரும் துவண்டு போய்விடாதபடி, சோர்ந்து போய்விடாதபடி, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே, நான் எதிர்பார்த்தேன் இது எனக்கு நடக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம உடனே சோர்ந்து போய் தவறான முடிவுக்கு நம்ம கடந்து போயிடணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணலையா, யார் நம்மளை நிந்திக்கிறாங்களா, அந்த பேச்செல்லாம் கேட்டு, இல்லைன்னா என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, கடன் பிரச்சனை, குழந்தை இல்லையே, வீடு கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை குறித்து அதை நினைத்து பேசி தவறான முடிவுக்கு கடந்து போகிறதுக்கு சாத்தான் தான் உங்களுக்கு வழி காட்டுறான். நீ வாழ்ந்தது போதும், நீ வாழ்ந்ததில் உனக்கு என்ன நன்மை கிடச்சிச்சு, போதும்னு சொல்லிட்டு ஒன்று என்ன செய்வான், தற்கொலைக்கு நேராக தான் அவன் என்ன செய்வான், கொண்டு போவான்.
ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து அது ஒரு முடிவல்ல. உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும், எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்லி உன்னை ஊக்கமளித்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லிட்டு உனக்கு வழிகாட்டியாக இருந்து, உனக்கு ஆலோசனை சொல்லி, உனக்கு போதிக்கிறவராக இருந்து நடத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. அவர் தான் வெற்றியை கொடுக்கிறவர், அவர் தான் உங்கள் நல்வழி காட்டுகிறவர், அவர் மாத்திரம்தான். என் பிள்ளை நன்றாக வாழணும், வாழ்ந்து சுகித்திருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மாத்திரம்தான் உங்களை உயர்த்துகிற தேவன், நல்வழி காட்டுகிற தேவன். அவரை நம்ம உறுதியை பிடிப்போமா? இந்த இயேசு எனக்கு போதும். அநேக வாலிப சகோதர சகோதரிகள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் தோல்வி நிமித்தம், துக்கத்து நிமித்தம், இதோடு என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ எண்ணத்தோடு எத்தனையோ பேர் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இது முடிவல்ல, இது முடிவல்ல. இயேசுவை உறுதியை பிடிச்சிக்கோங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்ம கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. ஏசப்பா எனக்கு போதும்பா, சோர்ந்து போய் ஒரு ரூமில் முடங்கி கிடக்காதபடி வெளியே வாங்க, அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துருங்க, அந்த எண்ணத்தை விட்டு வெளியில் வந்துருங்க. ஏசப்பா நீர் போதும் ஐயா, நீர் போதும் ஐயா, எனக்கு நீர் போதும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டரை பிடித்துக்கோங்க. ஆண்டர் சரியானபடி உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து ஆலோசனை கொடுத்து சரியான பாதையில் ஆண்டவங்களை வழி நடத்தி ஒரு வெற்றியின் பாதை, ஒரு வெற்றி கொடி பிடிப்பதற்கு ஆண்டர் உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவின் இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதில் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக, ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.